Hi traders, welcome to KNR Financials. வீக்கெண்ட் நல்லா போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம பேங்க் நிஃப்டியில் எப்படி பண்ண போகிறோம் அண்ட் ஃபர்தர் வீக்கு நமக்கு டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் எவ்வளோ தூரம் வைக்க போகிறோம் அண்ட் இன்ட்ராடே லெவலில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் எப்படி வைக்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு டீட்டெயில் அனாலிசிஸாக இருக்க போது. ஸோ நான் வந்து ஒரு டே டைம் ஃப்ரேம்லேருந்து நான் வந்து எப்படி நான் மைனராக வந்து 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வரைக்கும் நான் பிரேக் டவுன் பண்ணி கீழே போயிட்டு அதுக்கப்புறம் நான் டார்கெட் அண்ட் என்ட்ரி எப்படி நான் வந்து பிளான் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போது. ஸோ பேசிக்கலாக நம்ம வந்து டாப் டவுன் அப்ரோச் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஒன்ஸ் அகேன் நம்ம டாப் டவுன் அப்ரோச் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டே டைம் ஃப்ரேமில் பேங்க் நிஃப்டி வச்சிருக்கோம். ஸோ இங்கேருந்து இங்கே நமக்கு வந்து ப்ரீவியஸ் வீக்கில் வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பார்த்துருந்தோம் கரெக்டுங்களா. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் இன்னுமே எஃபெக்டில் தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நான் எப்படி வரைய போகிறேன் இந்த தடவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ரேஞ்சாக வரைய போகிறேன். ஸோ ட்ரெண்ட் லைன் எப்பயுமே வந்து நமக்கு ஒரு ரேஞ்சாக தான் கன்சிடர் ஆகும். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது இதுதான் வந்து என்னோட ட்ரெண்ட் லைன். ஸோ அப்பர் சைடில் இருக்கிற ட்ரெண்ட் லைன் வந்து டே டைமில் இதுதான் வந்து என்னோட அப்பர் சைடோட ட்ரெண்ட் லைன். அண்ட் லோயரில் நமக்கு வந்து இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,500 600. ஸோ இந்த ரேஞ்ச் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோயர் சைடில் இருக்கிற சப்போர்ட் சரிங்களா. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் வந்து ஒரு ரெசன்ஸ் ஹிட் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்க்கெட் இங்கே சென்டரில் நிற்கிது. ஸோ இங்கே ஐடியாவில் நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே தான் வரணும் சரிங்களா. ஸோ கீழே வர்றதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்தராக இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 hours ட்ரில் டவுன் பண்ணுறேன். ட்ரில் டவுன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு சரி லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இங்கே வந்து மார்க்கெட் வந்து நமக்கு சப்போர்ட் எடுத்த மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் நம்ம வந்து செல் பண்ண முடியும். எப்போ நம்ம செல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேமர் கீழே வந்தால் மட்டும்தான் நம்மளால் செல் பண்ண முடியும், இல்லைனா செல் பண்ண முடியாது சரிங்களா கைஸ். ஸோ வந்து 4 hours டைம் ஃப்ரேமில் நமக்கு எதுவும் ஸ்ட்ரக்சர் தெரியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு மைனஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ எந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 40,350 to 400. ஸோ இது வந்து ஒரு இமீடியட் ஸ்ட்ரக்சர், அதாவது இமீடியட் சப்போர்ட்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஃபர்தராக 1 hourல நான் சொல்கிறேன். இது ஏன் இந்த சப்போர்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவில் பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஹை போயிட்டு மறுபடியும் வந்து பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. பிரேக் டவுன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் வால்யூம் கேண்டில் இங்கே கொடுத்துருக்கு. டேரெக்டாக பையர்ஸ் அப்சர்வ் பண்ணி மார்க்கெட்டை வந்து ஹையர் லெவலுக்கு புஷ் பண்ணிட்டாங்க. எது வரைக்கும் புஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதை வந்து நம்ம ஒரு மைனர் சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 4 hours சப்போர்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை 1 hour சப்போர்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட் எங்கே நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 hour சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ 40,400 கீழே அல்லது 40,350 கீழே மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,800. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் மறுபடியும் மார்க்கெட் வரும். அல்லது இமீடியட் சப்போர்ட் நமக்கு எங்கே மார்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவ்ல மார்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 15 minutes டைம் ஃப்ரேம் போகிறோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே பார்த்தீங்களா எக்ஸாக்டாக வந்து எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள். இங்கே கன்சாலிடேட் ஆன மார்க்கெட் மேலே போயிட்டு மறுபடியும் இங்கே வந்து பிரேக் டவுன் கொடுத்து மறுபடியும் மேலே போயிடுச்சு கரெக்டுங்களா. ஸோ இங்கே வந்து எக்ஸாக்டாக சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் நிற்கிது. ஸோ இப்போது இந்த சப்போர்ட்டை உடச்சிருச்சு அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் மார்க்கெட் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000. ஸோ 40,050 or 40,000 இதான் வந்து நமக்கு இன்ட்ராடே ஆன லெவல். ஸோ இன்ட்ராடே லெவல் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 40,060 வரைக்கும் மார்க்கெட் ஷார்ட்டாக வந்துடும் கீழே. ஸோ இது வரைக்கும் வந்துடும். எப்போ அப்படின்னா 40,400 வந்து நமக்கு பிரேக் பண்ணோம் சரிங்களா. ஸோ இப்போ மைனர் ஸ்ட்ரக்சராக நமக்கு இங்கே வந்து ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பிஹேவியரல் பேட்டர்ன் நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட், அப்புறம் டவுன், அப்புறம் இது வந்து ஃபர்ஸ்ட், அப்புறம் இங்கே, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எம் பேட்டர்ன். ஸோ இந்த எம் பேட்டர்ன் தான் என்ன அனலைஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளாட் ஓப்பனிங் ஃப்ரைடே நடந்துச்சு அப்படின்னா நமக்கு இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம மூவ்மெண்ட் ஈஸியாக கிடச்சிருக்கும். அட்லீஸ்ட் இந்த ஸ்விங்காவது கிடச்சிரும். ஸோ அதனால் ஃப்ளாட் ஓப்பனிங்க்கு நம்ம செல் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேப் டவுன் பண்ணி ஓவர் நைட்லேயே வந்து அவங்க செல் பண்ணி கேப் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் மார்க்கெட் இது வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இப்போ ஐடியலாக மறுபடியும் மார்க்கெட் எங்கே போகணும், 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று 4400 வந்து ஹோல்ட் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட் 40,000க்கு வந்துடும். அப்படி இல்லை நமக்கு 4400க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு நமக்கு மேலே அப்ஸ்ட்ரக்சரில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4600 ரேஞ்சில் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு நமக்கு எங்கே வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,100. ஸோ இது வரைக்கும் நமக்கு போகணும். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே தான் வந்து எம் பேட்டர்ன் நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் நமக்கு அப் ட்ரெண்ட் இங்கே தான் வந்து இன்வாலிடேட் ஆகி நமக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு கரெக்டுங்களா. ஸோ இது வரைக்கும் மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கேப் ஃபில் ஐடியில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ 41,000 வரைக்கும் மார்க்கெட் போகணும். ஸோ ஒன்ஸ் அது வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அங்கேருந்து நமக்கு செல் ஆஃப் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே வந்து 5 minutes டைம் ஃப்ரேம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அன்றைக்கி குரூப்பில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டைப் ஆஃப் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வரைஞ்சிருந்தோம். அண்ட் தென் இதை பேஸ் பண்ணி பை ஆர் செல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரூப்பில் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க கரெக்டுங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரைடே ஈவினிங்கில் வந்து நமக்கு பிரேக் அவுட் கீழே கொடுத்துச்சு. பட் அது வந்து இமீடியட்டாக அப்சர்வ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் நமக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் கன்சாலிடேஷன். ஸோ நமக்கு ப்ராபபிலி மார்க்கெட் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்குது. பட் ஸ்டில் நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் அன்பிரடிக்டபிள். ஸோ நம்ம வந்து எப்பயுமே வந்து நியூட்ரல் பேஸாக தான் வந்து மார்க்கெட்டை வந்து ஒவ்வொரு நாளும் அப்சர்வ் பண்ண போகிறோம். ஏன் அப்படி நியூட்ரலாக வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் சைக்காலஜி வந்து இதில் தான் இருக்குது.
நம்ம எப்பயுமே வந்து மார்க்கெட்டை புல்லிஷாவோ இல்லை பேரிஷாவோ அன்றைக்கி டேல இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டேஜில் வந்து மார்க்கெட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த அனாலிசிஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து மார்க்கெட்டை பை ஆர் செல் பண்ண முடியும். சரிங்களா? நம்ம வந்து ப்ரீவியஸ் டேவே பை நினச்சிட்டு நம்ம வந்து அந்த மார்க்கெட் ஆக்சுவல் மார்க்கெட் செல்லில் இருக்கும்போது நம்ம வந்து பை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது தேவையில்லாத லாஸ்க்கு தான் கொண்டு போய் விடும். ஸோ அதனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் நான் எப்பயுமே வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டில் தான் அட்டைன் பண்ணுவேன். ஸோ நியூட்ரல் ஸ்டேட்டில் இருக்கிறனால நான் வந்து ட்ரேடிங் டெசிஷன்ஸை வந்து என்னோட கன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணியோ இல்லை என்னோட ட்ரேடிங் ஸ்டைல் பேஸ் பண்ணியோ நான் வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்கள், ட்ரேடிங்கை வந்து நியூட்ரலாக கன்சிடர் பண்ணுங்கள். நியூட்ரலாக கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த ட்ரெண்டை வந்து ஒவ்வொரு நாளும் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக், அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ஃபால்ஸ் பிரேக். ஸோ இப்போ எக்ஸாக்டாக எங்கே சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக இருக்குது. ஸோ இது வந்து நான் ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணுறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு கன்சால்டேஷன் நடக்குது. ஸோ இந்த கன்சால்டேஷன் ப்ராபபிலி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் எது வரைக்கும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4650 வரைக்கும் ஈஸியாக வரும். ஸோ இங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் மேலே பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா எனக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 41,000 வரைக்கும் மார்க்கெட் கொண்டு வந்து விட்டுரும். ஸோ இதுதான் என்னோட ஐடியல் பிளான். ஸோ இந்த ஏரியாவில் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை பண்ணுவேன். ஸோ செல் எங்கே பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4500. ஸோ எனக்கு இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்து வயலேட் ஆகணும். ஏன் அப்படி சொல்கிற பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாட்டமாக கன்சிடர் பண்ணலாம், அப்புறம் இது வந்து ஒரு இன்னொரு பாட்டமாக கன்சிடர் பண்ணலாம். அப்படி கன்சிடர் பண்ணும்போது எனக்கு வந்து அப்படி கன்சிடர் பண்ணும்போது எனக்கு 40,350 வந்து ஒரு நல்ல சப்போர்ட். அதனால் எனக்கு வந்து இந்த மார்க்கெட் இது கீழே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் நான் வந்து செல் பண்ணுவேன், இல்லைனா நான் செல் பண்ண மாட்டேன். ஸோ கரண்ட் ட்ரெண்ட் வந்து நான் புல் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது எனக்கு மார்க்கெட் 41,000 வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ என்னோட அனாலிசிஸ் வந்து பை சைடும் இதுதான், அண்ட் செல் சைடும் இதுதான். நாளைக்கு நான் வந்து மார்க்கெட் ஓப்பனிங் பேஸ் பண்ணி மறுபடியும் வந்து அனலைஸ் பண்ணி அது பேஸ் பண்ணி தான் வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் நான் எடுக்க போகிறேன். ஸோ இதான் கைஸ், இதான் வந்து டீப்பான டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபார் இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஆல்சோ ஃபார் பொசிஷனல் பேஸ் பண்ணி. ஸோ பொசிஷனல் பேஸ் பண்ணுறவங்க வந்து ஐதர் 15 மினிட்ஸ் வரைக்கும் வந்தால் போதும், இல்லது 1 hour வரைக்கும் நீங்கள் வந்து வந்துட்டு அனலைஸ் பண்ணி அந்த 1 hour டைம் ஃப்ரேமில் என்ட்ரி எடுத்தால் போதும். ஸோ 5 minutes 15 minutes வந்து நம்ம இன்ட்ராடேக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் பொசிஷனுக்கு 1 hour இஸ் சஃபிஷியன்ட் கைஸ். ஹோப் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஒவ்வொன்றும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு நாள் டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணோம். இதவே வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்து உங்கள் சார்ட்டில் பிளாட் பண்ணி அனலைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒன்ஸ் உங்களுக்கு கான்ஃபிடன்ட் லெவல் கிடச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக ரெகனைஸ் பண்ணி நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டியில் ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.